ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஏதாவது கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகிச்சுன்னா, அது உங்களுக்கு என்னன்னு தெரியலையா? ஸோ அதை ரீட் பண்ணி காட்டணுமா? ஸோ அந்த ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மொபைல் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இதில் போயிட்டு சர்ச் ஐக்கான் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணி ஸோ இதில் நான் சொல்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க. ஆக்சஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணால் இங்கே ஆக்சஸ்பிலிட்டின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் செலக்ட் டு ஸ்பீக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஐக்கான் ஒன்று டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அது எப்படி டிஸ்ப்ளே ஆகும்னா, கீழே வந்து செலக்ட் டு ஸ்பீக் ஷார்ட்கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணாத டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அதை இப்போ நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனுக்கு மேலே ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஐக்கான் டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வரும். அதுக்கு நான் அலோ கொடுத்துக்கிறேன். அந்த ஸ்பீக்கர் ஐக்கானை கிளிக் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு நான் வந்து காட் இட்டுன்னு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே என்னோடய ஸ்க்ரீனில் ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஐக்கான் டிஸ்ப்ளே ஆகும் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ளே பட்டன் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ அதை நான் ப்ளே பண்ணிவிட்டு கீழே நான் எங்கேயா செலக்ட் பண்ணனா ஸோ அதை வந்து ப்ளே ஆகும். Back. Select to speak. Options. Select to speak shortcut. Accessibility. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்க்ரீனில் இருக்கிறது எல்லாமே அது வந்து ஒன் பை ஒன் வந்து ரீட் பண்ணி காட்டுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து நம்ம இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இதை நம்ம தமிழ் கூட மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஏதாவது வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கிலீஷில். ஸோ அந்த மெசேஜ் எப்படி ரீட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை நான் ரீட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு நான் ஸ்பீக்கர் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் எதை ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. The future depends on what you do today. ஸோ இதை ரீட் பண்ணுதா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த கண்டென்ட் வேணுமோ அதை ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வேண்டாம் உங்களுக்கு வந்து எனக்கு இங்கிலீஷில் வந்து வேண்டாம், எனக்கு தமிழில் ரீட் பண்ணணும் அப்படின்னு செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். தமிழில் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னா, மறுபடியும் வந்து நம்ம அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதில் செலக்ட் டு ஸ்பீக்குன்றதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே நான் வந்து தமிழ் சர்ச் பண்ணுறேன். ஸோ தமிழ் இருக்குது. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 2 சில ஆப்ஷன் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். என்னென்னா ஸ்பீச் ரேட், நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீட் வேணும், பிட்ச் வேணும் அப்படின்னு கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீட் வேணும், பிட்ச் வேணும் அப்படின்றது கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ அது தேவையில்லை. பேக் வந்தீங்கன்னா இங்கே இன்னொரு செட்டிங் இருக்கும். பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ரீடிங் வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு தமிழ் தான் வேணும். ஸோ நான் செட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் போய் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இங்கே ஒரு தமிழில் கண்டென்ட் இருக்குது. நான் அது வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் எந்த கண்டென்ட் ரீட் பண்ணணுமோ அங்கே ப்ளே அகத்தி 1000 காய் காய்த்தாலும் புரத்தி புரத்திதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் ரீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கண்டென்ட் வேணுமோ, உங்களுக்கு படிக்க தெரியாதவங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்பி வாய்ஸ் அவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி மேலே சில இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு கீழே எங்கள் டெலிகிராம் சேனலில் ஷேர் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் ஆட் ஆகி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.